சுந்தர் சார், என்ன சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் ரெடி பண்ண சொன்னேன், ரெடி ஆச்சா? எல்லாம் பக்காவாக இருக்குது சார். ஓகே, அப்போ காலைல சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே சார். ஓகே. என்ன எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது? ரொம்ப பெருசா பேசலையே, சொன்ன நேரத்துக்கு वरना दिया। सॉरी सेठ जी, थोड़ा सा लेट हो गया। अरे सेठ जी, रजिस्टर साहब बुला रहे हैं आपको। आ रहा हूँ, चलो। साइन பண்ணு। सर जी, कागजात तैयार है ना? हाँ तैयार है साहब। आओ। मीरा रुको, सुनो, ओन हस्बैंड வாங்குனது நீ திருப்பி கொடுத்தது, நான் உனக்காக எல்லார்கிட்ட இன்ட்ரெஸ்ட் கட்டினது எல்லா அக்கௌண்ட்ஸும் இந்த நோட்ல தான் இருக்கு. இதெல்லாம் போக உனக்கு சேர வேண்டிய பணம் 1000 ரூபாய். உனக்கு சேர வேண்டிய பணம் இந்தா. சேட் ஏமாத்த மாட்டான். மீரா, இப்பவும் சொல்றேன், என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா உன்னை அதே பங்களாவில் ராணி மாதிரி வச்சுக்கிறேன். கல்யாணம் கட்டுவான பார்த்தா கடனை கட்டிட்டு நம்மளை கவுச்சிட்டு போறாளே இவா. டாக்ஸி. இப்போது மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு ஜேஎஸ் அவர்கள் கவிஞர் மீரா பிரியனை பாராட்டி நம் டெல்லி முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக ஒரு நினைவு பரிசை வழங்க இருக்கிறார். வண்டி நிறுத்துங்க. सॉरी, मेडिसिन खरीदना है। मैडम, நீங்கள் தமிழா? हाँ। போலாங்களா மேடம்? கவிஞர் மீரா பிரியன் அவர்களுக்கு டெல்லி முத்தமிழ் சங்கத்தின் சார்பிலே இந்த நினைவு பரிசினை வழங்கி பாராட்டுவதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது கவிஞர் மீரா பிரியன் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையாக நம்மளோட ஒரு சின்ன கலந்துரையாடலில் பேச போகிறார். இந்த கலந்துரையாடலில் கவிஞர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக நம்ம தமிழ்ச்சங்கத்து நண்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்வியோடு வந்திருக்காங்க. அதில் ஒரு சிலதை செலக்ட் பண்ணி நம்ம கவிஞர்கிட்ட கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக கவிஞர் மீரா பிரியன் அவர்கள் உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துமே எனக்கு ஒரு விருது. உண்மையிலே நான் இன்னைக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருக்கேன். வாழ்க்கையில் என்னோட 2 கனவுகளில் ஒரு கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. கவிஞரே, ஒரு சின்ன சந்தேகம்.
உங்களோட 2 கனவுகளில் ஒன்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும், தேசிய விருது, அதை வாங்கிட்டீங்க. அந்த இன்னொரு கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து மனசோட வச்சிருக்கிற விஷயம். நீ கலந்துரையாடலுக்கு வா. கவிஞரே, ஒரு சாதாரண மனிதன் உங்களை மாதிரி பெரிய ஆளாக வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா? அவமானங்களை சேமித்து வையுங்கள். ஒவ்வொரு அவமானமும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டப் போகிற தீபங்கள். அப்புறம் இன்னொன்று, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது? காயங்கள் ஆறலாம், ஆனால் அது தந்த தழும்புகள் மறையாதுன்ற மாதிரி இன்னமும் என் மனசிலிருந்து இறக்கி வைக்க முடியாத சில ஞாபகங்கள் மறக்க முடியாது. மேடம், ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு பிடிச்ச கவிஞருடைய பாராட்டு விழா நடக்குது. ஒரே ஒரு வாட்டி நேரில் பார்த்து வந்துடுறேன் மேடம். இன்னொரு நேயர், மீடியா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். நெட்டில் வந்திருக்கான். நீங்கள் குடும்பம் இதழில் என் பயணம்னு ஒரு தொடர் எழுதிட்டுருக்கீங்க இல்லையா? அதில் கடைசி வரியா என்னையும் ஒரு தென்றல் தீண்டாமல் இல்லை அப்படின்னு முடிச்சிருக்கீங்களாம். அந்த தென்றல் யாருன்னு ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். அந்த தென்றலுக்கும் உங்களோட மீரா பிரியங்கிற பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா உங்க உண்மையான பேர் கதிரவன் எங்க எல்லாருக்கும் தெரியும். சாரி, அடுத்த கேள்விக்கு போலாமா? கவிஞருக்குன்னு ஒரு சில பக்கங்கள் இருக்கும், விட்டுருவோம். இன்னொரு முக்கியமான கேள்வி, உங்களுக்கு தேசிய விருது வாங்கணுங்கிற எண்ணம் எப்போது, எப்படி உருவாச்சு? பத்தாண்டுகளுக்கு முன்னால என்னோட நெஞ்சுக்கினிய ஒருத்திக்கு பிறந்தநாள் பரிசா தர அன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ நான் சொன்னேன், என்னோட லட்சியம், என்னோட முயற்சி ஒரு நாள் ஜெயிக்கும். அப்போ என்னோட வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசை உனக்கு பிறந்தநாள் பரிசாக கொண்டு வந்து தருவேன்னு சொன்னேன். அந்த நினைவு தான் என்னோட இதயத்தில் இறங்கி ரத்த ஓட்டத்தில் கலந்து எனக்கு தேசிய விருதாக கிடைச்சிருக்கு. அந்த பரிசு அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். ஆனால் நேற்று அவங்களுக்கு பிறந்த நாள் இல்லை. 10 வருஷம் கழிச்சு அந்த பரிசு அவங்க கிட்ட கொடுக்கும்போது என்ன ஃபீல் பண்ணாங்க? நான் கொடுத்ததே அவங்களுக்கு தெரியாது. இன்னும் ஒன்னே ஒன்று, பயப்படாதீங்க, இது கேள்வி இல்லை, இவங்க எல்லாருடைய வேண்டுகோள். என்ன பார்க்குறீங்க? எல்லாரும் ஒரு கவிஞர்கிட்ட கவிதை தான் கேட்பாங்க. ஆனால் இந்த மன்றம் உங்களுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த இந்த பாட்டை நீங்களே இங்கே பாடணும்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. கவிஞரை ஆர்கெஸ்ட்ரா வெயிட் பண்ணுது, தமிழ் மக்களும் ஆசைப்படுறாங்க.